ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கா, ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா, உங்கள் ஸ்கின் ஏஜிங் ஆகிட்டே இருக்கா, ஸோ இது எதுனாலும் உங்கள் ஸ்கின் பேரியரை வந்து நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் பேரியர்னா என்ன? நம்ம ஸ்கின்னோட டாப் மோஸ்ட் லேயரை தான் வந்து ஸ்கின் பேரியர்னு சொல்கிறோம். எப்போ இந்த பேரியர் வந்து டேமேஜ் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறையா இச்சிங், இரிட்டேஷன், ரெட்னஸ், ஆக்னி, பிரேக் அவுட்ஸ், அதுவும் இல்லாமல் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது ஸ்கின் பேரியரை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு செரமைடுன்னு ஒரு பொருள் தான் வந்து ஸ்கின் பேரியரை பாதுகாப்பாக வச்சிருக்குது. இந்த செரமைடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பிரிக் அண்ட் சிமெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை பில்டப் பண்ணுறதுக்கு பிரிக் அண்ட் சிமெண்ட் மாதிரியே உள்ளே இருக்கிற ஒரு ஃபேட்டு தான் வந்து இந்த செரமைட். இந்த செரமைடு வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின் நேச்சுரல் மாய்ஸ்சரை வந்து தக்க வைக்கிறது தான் இதோட வேலை. ஸோ அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரோம்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கின் பேரியர் வந்து வீணாக இருக்குன்னு அர்த்தம், நம்ம ஃபேஸில் வந்து செரமைடு கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வேரியஸ் ரீசன். நீங்கள் வந்து டீஹைட்ரேட்டடாக இருந்திருக்கலாம், உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏஜிங் ஆகிட்டே இருந்து நீங்கள் ஒரு கோல்டு வெதர் இருக்கிற பிளேஸ்க்கு போயிருக்கலாம், இல்லைனா வந்து ஹாட் சம்மரில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் வெளியில் போயிருந்திருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அதிகப்படியான எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் புதுசாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக, அதனால் பர்ஜிங் வருது. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்னால நம்ம ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகிட்டு செரமைடு வந்து அதோட தன்மையை வந்து இழந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறது தான் வந்து இந்த செரமைடோட வேலை. செரமைடு வந்து ஒழுங்காக இருந்ததுன்னா நம்ம ஸ்கின் பேரியர் வந்து சேஃபாக இருக்குது. நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாகவே வந்து செரமைடு இருக்குது. அந்த செரமைடு வந்து அதோட லைஃப் குறையும் போது தான் ஆர்டிஃபிஷியலாக செரமைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 30 வயசு ஆயிடுச்சுனாவே நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் தான் வந்து செரமைடு. அது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப டல் அண்ட் டீஹைட்ரேட்டட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெல்லாம் அது ரொம்பவே சூட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஏஜிங் ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். செரமைட்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபேட், நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட். நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் பார்த்தீங்கன்னா காமிடோஜெனிக்காக இருக்கும், பிகாஸ் அது போட்ட உடனேவே நம்மளுக்கு ஆக்னி வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து காமிடோஜெனிக்னு சொல்லுவாங்க. நான் காமிடோஜெனிக்னா இந்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் வராது. ஸோ அதை தான் வந்து நான் காமிடோஜெனிக்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஃபார்மசியில் கிடைக்கிற, ஸோ ஃபார்மசியில் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு பிராண்டாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம இப்போ பான்ஸு, எவர் யூத், அது இதுன்னு மாய்ஸ்சரைசர் லோக்கலில் கிடைக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிம்பிள் வரும். ஸோ இந்த நான் காமிடோஜெனிக் ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிம்பிளோ பர்ஜிங்கோ எதுவுமே வராது. ஸோ அதை தான் வந்து நான் காமிடோஜெனிக்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கின்ல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இச்சிங்காக இருக்குது, இரிட்டேஷனாக இருக்குது, ரெட்னஸாக இருக்குது, ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் புதுசாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து ட்ராவல் எல்லாம் முடிச்சுட்டு ஒகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும், வெயிலில் போய் சன்டன் ஆகிட்டு, ஸோ ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் நம்ம ஸ்கின். அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து நீங்கள் இந்த செரமைடை வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செரமைடு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னில் இப்போ ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட்டை போட்டு உங்கள் ஸ்கின் நல்லாவே இரிட்டேட் ஆகிடுச்சு, ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெட்டிஷ் எப்படி குறைக்கிறதுனா, நீங்கள் டக்குன்னு ஒரு செரமைட் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா அதுக்கான ரிலீஃப் வந்து சூப்பராக கிடைக்கும். வந்து நீங்கள் சன்டன் ஆகிட்டு வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த செரமைட் மாய்ஸ்சரைசர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல இன்டென்ஸான, ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஹைட்ரேஷனை வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு தரும். செரமைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் வாஷில் வருது, மாய்ஸ்சரைசரில் வருது, சீரமில் வருது, அதுவும் இல்லாமல் சன்ஸ்க்ரீனில் கூட வருது. நான் வந்து என்னோட செரமைட்ஸை வந்து சன்ஸ்க்ரீனில் தான் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இரிட்டேட் ஆகிற ஒரு ஸ்கின் தான் என்னோடது. அதாவது ட்ரை அண்டு சென்சிட்டிவ்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இந்த வெயில் நாளெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக மாறிடும். இந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் தான் வந்து நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ செரமைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலோட செரமைட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செரமைட். நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன். ரிச் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு செரமைட்ஸ் அது. ஸோ இந்த ஒரு சன்ஸ்க்ரீனில் தான் வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டாக்டர் ஷீத்தோட. ஃபுல்லாக சொல்லணும்னா உங்கள் ஸ்கின்ல ரொம்ப டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் ஸ்கின் வந்து ரெட்டிஷ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கின் பேரியரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த செரமைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஸ்கின்ல இச்சிங்கா இருக்கு, இரிட்டேஷனா இருக்கு, சென்சிட்டிவா இருக்கு, டல் அண்ட் டீஹைட்ரேட்டடா இருக்கு. அதுக்கப்புறம் ஏஜிங் ஆயிட்டே இருக்கு. ஸோ எதுவா இருந்தா டேமேஜ் ஸ்கின்ன ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த செரமைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இது உங்க ஸ்கின் பேரியர சூப்பரா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்னைக்கு நான் சொன்ன ஸ்கின் பேரியர பத்தி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த ப்ராப்ளத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்க ஸ்கின்ல இருந்தாலும் கூட, நீங்க வந்து தாராளமா செரமைட வந்து வாங்கலாம். செரமைட வந்து வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம Amazon அண்ட் Nykaaல கண்டிப்பா செரமைட் மாய்ஸ்சரைசர்ன்னு போட்டீங்கன்னாவே வரும். ஸோ அதிலிருந்து நீங்க ஒரு நல்ல செரமைட வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இங்க குடுத்திருக்கிற எல்லா செரமைட் மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், சீரம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நம்ம ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ எது வேணாலும் நீங்க வந்து இதுல எது வேணாலும் நீங்க பயப்படாம வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல யூஸ் பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எதுவா இருந்தாலுமே நீங்க இந்த செரமைட் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ட்ரை ஸ்கின்னா இருந்தா கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா லைட்டா போட்டீங்கன்னாவே போதும். உங்க ஸ்கின் பேரியர நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.